ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் ராகி வாஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ராகி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1/3 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் நல்லா காய்ச்சி ஆற வைத்த பால். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மினி வாஃபிள் மேக்கர் இருக்குது. அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய மாவில் கொஞ்சமாக எடுத்து அந்த மேக்கரில் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சூப்பரான மினி வாஃபிள்ஸ் ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, லைட்டாக ஒரு கத்தியை வச்சு மேலே லைட்டாக சுரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு நான் சொன்ன அளவுகளில் செஞ்சிங்கன்னா எனக்கு 8 வாஃபிள்ஸ் வந்துச்சு. நான் அதில் ஒரு 4 மட்டும் என்னோடய குட்டீஸ்க்கு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக விப்பிங் க்ரீம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஹனியை வச்சு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஆஹா, பசங்க எதுவுமே மிச்சம் வைக்காமல் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.